வெல்கம் டு நீட் சென்னை. ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர் அண்ட் லோ மார்க்ஸ் இன் நீட். ஸோ நீட் மார்க் எக்ஸாம்ல ஃபெயிலியர்ஸோ இல்லை லோ மார்க்ஸ் வந்தாலோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அண்டர்ஸ்டாண்ட் மார்க் டெஸ்ட் பர்பஸ். ஸோ மார்க் டெஸ்ட் நம்ம எதுக்காக எழுதுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பயம் நம்மளுக்கு வராது. மார்க் டெஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் கிடையாது அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப எழுதுற ஒரு சிலபஸோ ஒரு டாபிக்கோ எழுதக்கூடிய மார்க் டெஸ்ட் ஃபைனல் கிடையவே கிடையாது. ஸோ இதுல நம்மளுக்கு லோ மார்க்ஸ் வர்றதுனால எந்த ப்ராப்ளமும் வரப்போறதுல, அதுக்கு மாறா எதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அதை திருத்திக்கிறது மூலம் ஈஸியா நம்மளால ஃபைனல் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் டெஸ்ட் வந்துட்டாலோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டை கிழிச்சு போறது இல்ல போனை தூக்கி போடுறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாம எதனால கம்மியாச்சு, எந்த மிஸ்டேக் பண்ணோம், அந்த மார்க்ஸ் எதனால கம்மியாச்சு, இல்ல சுத்தமா நம்மளுக்கு அந்த டாபிக்கே தெரியலையா அப்படின்றது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். சுத்தமா தெரியல அப்படின்னா ஃபுல்லா நீங்க படிக்கணும். இல்ல எதனால அந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னு தெரிஞ்சா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம் அதே கொஸ்டின் வைங்க. நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்படிதான் நம்ம மார்க் டெஸ்ட்டை ஒரு பிராக்டிஸ் மேக்கரா நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வீக் சாப்டர். எதுலாம் நம்ம கம்மியா மார்க்ஸ் எடுத்திருக்கோம், எதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம், எந்த சாப்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ட் அது எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணி அந்த டாபிக்ல அதிக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட் பிரியா மார்க் டெஸ்ட்ல 3 டெஸ்ட்ல 300 தாண்டல. பட் அந்த ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ண ஃபைனல் மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 650 கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் மார்க் டெஸ்ட்டை ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேக்கரா நம்ம பார்க்கணும். அது ஃபைனல் எக்ஸாமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பொறுமையா படிங்க. பொறுமையா மீன்ஸ் ரொம்ப லேட் ஆக்க வேணாம். லேட்டுக்கும் ஸ்லோக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பொறுமையா படிக்கணும். காம்படிட்டர் இல்ல அப்படின்னா உங்க கூட நீங்களே காம்படிட் பண்ணணும். இன்னைக்கு 700 மார்க்ஸ்ல நம்ம 300 எடுத்துருக்கோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா 350 ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அண்ட் அடுத்த நாள் 400 எடுக்க பார்க்கணும். இப்படி உங்க கூட நீங்க காம்படிட் பண்றதுனால ஈஸியா நம்ம ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்தடுத்த மார்க்ஸை நம்ம ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அண்ட் ரிமெம்பர் எவரி மார்க்ஸ் பில்ட் மென்டல் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு மார்க்ஸுமே நம்மளுக்கு ஃபெயிலியர் மைண்ட் செட் இல்லாம மிஸ்டேக் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் நம்மளுக்கு சக்சஸ்ல நிறுத்தும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ண அடுத்த சாப்டர்ல அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் தான் வாங்குவோம். இந்த மாதிரி பண்றதுனால மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரையில் இருக்கு. ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.